சரியா தமிழ்நாட்டில் இருக்கிற நாள் அன்று திரு ராகுல் காந்தி ட்வீட் செய்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு திரு விஜய்க்கு ஆதரவாக ராகுல் ட்வீட் செய்வார், பேசுவார் இது குறித்து அப்படின்னு எதிர்பார்த்ததை திரு ராகுல் செய்திருக்கிறாரா, இல்லை ட்வீட் அளவுக்கெல்லாம் போக மாட்டார், இதற்கெல்லாம் திரு ராகுல் காந்தி பேச மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்காததை திரு ராகுல் காந்தி செய்திருக்கிறார்? அதாவது எதிர்பார்க்காதது என்பதை விட எதிர்பார்க்காத நேரத்தில் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா படம் வெளியாவதாக சொன்னது 9ஆம் தேதி. 9ஆம் தேதி படம் வெளியாகுது. 8ஆம் தேதி இரவுல கூட முதல்வரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த ட்வீட் ஒரு அர்த்தமுள்ள ஒரு பதிவு. ஏன்னா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது 8ஆம் தேதி முதல்வர் ட்வீட் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு 13ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய நாள்ல சொல்றாரு ஒன்று ராகுல் காந்தி அவர்கள் அந்த ட்வீட் போடுறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடங்கி, ஜோதிமணி அவர்கள் தொடங்கி, காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த குரலை ஏறக்குறைய ஒழித்து முடித்து விட்டார்கள். ஒழித்து முடித்த ஒரு குரலை அந்த கட்சியினுடைய அகில இந்திய முகம் மீண்டும் ஒரு ட்வீட் வழியா தெரிவிக்கிற பொழுது அது மிக முக்கியமான ஒரு செய்தியை திமுக முகாமுக்கு சொல்லுது. அதாவது இவங்க எல்லாருமே ராகுல் காந்தி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ அகில இந்திய தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமலோ நாங்க இந்த விஷயத்தை செய்யல என்கிற ஒரு மறைபொருளும் உட்பொருளும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா அதனுடைய காலம் முக்கியமான காலம். நீங்க 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய படத்தை 8ஆம் தேதி முதல்வர் பதிவிட்டதை போல இவரும் 9ஆம் தேதி காலையில் கண்டித்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இடைவெளி இருக்கு. ஒன்று அது அந்த இடைவெளி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியாக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியதோடும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு நீலகிரியில் எம்பி ராசா அவர்கள் பேசுகிற பொழுது கூட குறிப்பிடுகிறார். ராசா அவர்களே சொல்றாரு, நீங்களும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து டெல்லியில அகில இந்திய அளவுல குரலாக ஒழிக்க அந்த தேவை வந்திருக்கு. இன்னைக்கு திமுக அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல திமுக தள்ளிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். தொடர்ந்து விஜய் அவர்களை முன்வைத்து காங்கிரஸ் பேர வலிமையை கூட்டதான் உலகமே செய்யறாங்க. 25 சீட்டில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையே நமக்கு தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தின் போதே கே.எஸ். அழகிரி அவர்கள் அழுது கொண்டே பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முறை எங்கே தங்களுக்கு அது போன்ற இடங்கள் சுருங்கிவிடக் கூடாது என்கிற ஒரு ஆபத்து இருப்பதாக காங்கிரஸ் ஃபீல் பண்றாங்க. இன்னொன்னு, கிரவுண்ட்லயும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு பெரும்பகுதி பேர் இன்னைக்கு திமுகவோடு இருக்கலாம், அது ஒரு சேஃபான சோனா இருக்கும், நம்மளால பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் இருப்பதை போன்று கிரவுண்ட்ல தாவேக்கா கூட போவோம், ஒரு பரிச்சார்த்த முறையில செய்து பார்க்கலாம். 2029 தானே நமக்கு முக்கியம், 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தானே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. நீங்க காங்கிரஸ் சில முயற்சிகளை பண்ணி பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு எதிரொலிதான் பீகார்ல எல்லாம் கடைசி நேரம் வரை அவர்களால ஒரு கூட்டணியை, வலுவான கூட்டணியை கடைசி நேரத்துல யார் எந்த தொகுதியில போட்டி என்பதெல்லாம் கூட கட்டமைக்க முடியாத காட்சிகளை பார்த்தோம். காங்கிரஸ் தெள்ள தெளிவாக இருப்பாங்க. 19ல இருந்தே இது ஒரு வெற்றியை தருது என்பதனாலேயே இந்த வெற்றியை ருசித்துக் கொண்டே இருப்பாங்க என்பதை தாண்டி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிரீஸோடங்கிறதும் இன்னைக்கு சொல்றாரு. அந்த அழுத்தங்களை நோக்கியதான் விஜய் அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. சரி, இன்னைக்கு என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னா, ராகுல் காந்தி என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்தை முடக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல், தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதன் மூலம் மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு திரு மோடியை பார்த்து சொன்னார். இதெல்லாம் திரு ராகுல் காந்தி யார் மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறார்? திமுக மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறாரா, தாவேகா மீது இருக்கிற நம்பிக்கையில பேசுறாரா, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில பேசுறாரா? இல்ல, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில தொண்டர்களின் குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிற சூழல்ல, அகில இந்திய தலைமை அடிப்படையில நீங்க ஒரு டெல்லி என்கிற ஒரு முகத்தினுடைய அடிப்படையில திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு தான் இருக்கு, சுமூகமான உறவு தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேண்டுமானாலும் களமாடலாம், அடுத்த 3 மாதங்கள் 2 மாதங்களுக்கு கூட்டணி ரேஸ்ல சீட்டை அதிகப்படுத்துவதற்காக நாம ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற பல வகையான கோஷங்களை எழுப்பலாம். என்ன எழுப்பினாலும் கடைசி நேரத்துல திமுகவோட நம்ம தான் கூட்டணி, திமுகவோடு தான் அப்படின்னா கூட திமுக நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு நம்பிக்கை திமுக தரப்பு மீது அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்று, எங்களுக்கு கூட்டணியே இல்லை, நீங்களா எங்களை ஆதரிக்கவே வேண்டாங்க, உங்களுக்கு எங்களுக்கு பேசவே இல்லைங்கன்னு எதுவுமே விஜய் ரியாக்ட் பண்ண போறதே இல்லை. இதை பாஜக சொன்னாலும் கூட விஜய் ரியாக்ட் பண்ண போறதே இல்லை. அப்ப இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பலமாகவும் மாறுது. நீங்க 2 பேருக்கு இடையில ஒரு உறவு இருக்குன்னு பேசுறோம், உறவை மறுக்க வேண்டியவர்களே மறுக்க மாட்டாங்கல்ல. விஜயனுடைய பலவீனமும் அதுதான், பலமும் அதுதான். இதை காங்கிரஸ் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பார்வை. இல்ல, என்ன அவசியம் வந்திருக்கு காங்கிரஸுக்கு இப்போ பேச? இடதுசாரிகள் திரு விஜய விமர்சிக்கிறாங்க, திரு வைகோ விஜய விமர்சிக்கிறாங்க, விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன், RSS உடைய பிள்ளைகள் திரு சீமானும் திரு விஜயும் அப்படின்னு உச்சபட்ச விமர்சனத்திற்கு போறாங்க.
ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும் தனித்த குரலாக திரு விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணம் என்ன? அது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர்களுக்கு கூடுதல் இடங்கள்ல போட்டியிடணும் ஒன்று. இரண்டாவது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை அதற்கு வலு சேர்ப்பதற்காக எழுப்புறாங்க. நீங்க ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாதான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டா எங்க நாங்க கூட சீட்டு தராங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. திமுகவிடம் இருந்து அந்த மாதிரியான எந்த சமீட்சையும் அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட சீட்களோ எதுவுமே அமைய மாட்டுது. இவங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 5 பேர் கொண்ட குழுவை முன்கூட்டியே அமைக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை குழு போகிற பொழுது திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே குழு இல்ல. முதல்வரை மட்டும் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வராங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு குழு அமைத்து விட்டோம், அவங்க பதிலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறது இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க, நம்மளே கூடுதல் சீட்டுக்காக தான் முன்கூட்டியே குழு அமைக்கிறோம், நம்ம எத்தனையோ குறியீடுகளை செய்தாலும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்களே என்கிற ஒரு அலட்சியமாக தங்களை பார்க்கக்கூடிய தன்மையாக அவர்கள் பார்க்கிறாங்க ஒன்று. இன்னொன்று, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தியதாக காங்கிரஸ் நினைத்துக்குது. நீங்க அண்மையில கூட நீங்க கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடத்திய திமுகவோடு இணைந்து நடத்திய போராட்டத்துல கூட ஒரு போராட்டத்தில் கூட காமராஜர் படத்தை சின்ன சைஸா போட்டிருக்காங்க, சில இடங்கள்ல போடலன்னு சொல்லி காங்கிரஸ் வாலண்டியரா ஒரு குற்றத்தை தானே கண்டுபிடித்து அவர்கள் அந்த கூட்டத்தில இருந்து பல ஊர்களில் வெளிநடப்பு செஞ்சாங்க. கன்னியாகுமரி மாதிரியான ஊர்களில் கூட போயிருந்தாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க திமுகவை ஒரு மிக முக்கியமான அளவுல நாங்க விஜய் கூட போயிருவோம். அதுக்கு எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னா, சார் இப்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார், தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற விதமா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அப்ப தமிழ் கலாச்சாரம் என்பது ராகுல் காந்தி அவர்களுடைய மதிப்பீட்டுல ஜனநாயகம் திரைப்படமாக இருக்கு. அப்ப இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை தருது. நீங்க தமிழ் கலாச்சாரத்துல கை வைக்கிறீங்கன்னு திமுக சொல்லக்கூடிய இடம் என்னவா இருக்கு? தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் ராகுல் காந்தி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடம் எதுவா இருக்கு? ஜனநாயகம் என்பது கருத்துரிமைக்கு விடப்பட்ட சவால். நீங்க ஒரு கமர்ஷியல் படத்தை கலாச்சாரத்துக்கு விடப்பட்ட சவால் நம்ம எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? கருத்துரிமைக்கு விடப்பட்ட சவால். அந்த படத்துல என்ன கருத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை சொல்வதற்கு ஒரு படைப்பாளருக்கு உரிமை இருக்கு. கருத்துரிமைக்கான சவாலா அது மிதமிஞ்சிற அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா கலாச்சாரத்துக்கு மீதான சவாலாங்கிற ஒரு கேள்வியும் எழுதல. அப்ப தமிழ் கலாச்சாரம் என்பது நடிகர்களை ஆளுங்கட்சியாக ஆக்கிய சக்தி உள்ளதுங்கிறதான் ராகுல் புரிந்திருக்கிறான்னு பாக்குறேன். அன்றைக்கு எம்ஜிஆர் விஜயால் அந்த மேஜிக்கை நடத்த முடியும், அவரை காட்டி நம்ம இந்த சீட் ரேஸை கூட்டிக்கோங்கிற நோக்கம் தான் இருக்கிறதா பாருங்க. ஓகே.